1000ல் ஒருத்தியா ஆண்டவர் எஸ்தர் என்ன செஞ்சாரு தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட 10ஓட 11 அத்தோட நானும் ஒண்ணுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையா, ஒரு விசுவாசியோட வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை 10ல் 1 ஜொலிக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். நாம இந்த நாள்ல அந்த தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே 10ல் 1 ஜொலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த எஸ்தரை போல ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி இந்த நாள ஜெபத்தோடு கூட நம்ம செய்தியை காப்போம். எஸ்தர்கிட்ட எத்தனையோ நல்ல காரியங்கள் இருந்தது உண்மைதான். எத்தனையோ நல்ல காரியங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கோம். அவருடைய துணிவு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய ஜெபம் இதெல்லாம் நம்ம பின்னால் நம்ம தியானிப்போம். இந்த நாட்களில் நம்மை குறித்து நாம் தியானிப்போம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை நமக்குன்னு ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம குடியிருக்கும்படி எல்லைகளை ஆண்டவர் முன்குறித்து வச்சிருக்கிறாரு. குடியிருக்கும்படி வீடுகளை முன்குறித்து வச்சிருக்கிறாரு. நம்ம செய்யும்படி பொறுப்புகளை அவர் நியமித்து வைத்திருக்கிறாரு.